இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடு தழுவிய அளவில் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்குகளையும் கண்டிக்கின்ற நிலையில் கண்டன இயக்கங்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் வேலூரின் ஒரு பகுதியாக இந்த இயக்கத்தை நாங்கள் இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில குழு உறுப்பினர், மாவட்ட நிர்வாகிகள், கிளை உறுப்பினர்கள், இடைக்கமிட்டியை சார்ந்த அத்தனை தோழர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். நாடு முழுமையும் இருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி மோடி அரசு அதானி குழுமத்திற்கு அவர்கள் செய்த ஊழலுக்கு துணை போகாமல் உடனடியாக ஒரு விசாரணை குழுவை அமைத்து நியாயம் வழங்குகின்ற நிலையில் அவரை கைது செய்கின்ற நடவடிக்கையை மத்திய அரசு கொண்டு போக வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் நாட்டில் விலைவாசி உயர்வு ஏறிக்கொண்டே செல்கிறது. குறிப்பாக நாம் உடுத்தி கொண்டிருக்கின்ற உடைக்கு கூட 25% ஜிஎஸ்டி என்பது போடப்பட்டிருக்கிறது. வயிற்றுக்கும் சோறுக்கு பிரச்சனை, உடுக்கின்ற உடைக்கும் இனிமேல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் நம்ம துணி கூட கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு மத்திய அரசு தள்ளுகிறது என்றால் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில்தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய சர்க்கார் ஏற்றப்பட்டிருக்கின்ற விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பொது விநியோக முறையை பலப்படுத்த வேண்டும். கிராமந்தோறும் இருக்கின்ற உழைப்பாளி மக்களுக்காக இந்த 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்தி 700 ரூபாய் கூலியாக உயர்த்தி தர வேண்டும். நாட்டில் இருக்கின்ற பொது சொத்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற கலவரம் ஓராண்டு காலம் முடிந்தும் இன்றைய நிலையில் கூட கலவரங்கள் நடந்து கொண்டே இருப்பதை நாடாளுமன்றம் கூடுது, கலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி சர்க்கார் மாநில சர்க்காராக மணிப்பூரில் மாநில சர்க்கார் நடந்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை என்னன்னா, இன்றைய தினம் கூட மோடி அந்த மக்கள் மத்தியில் சென்று ஒரு பார்வைக்கு கூட மக்களோட பிரச்சனையை அணுகாத நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாறாக நாட்டில் இருக்கின்ற சோசியலிசத்தை எடுப்பதற்கும் ஜனநாயகத்தை நீக்குவதற்கும் நீதிமன்றத்திற்கு போய் சென்று அதை நீக்க வேண்டும் என்ற நிலையில் மோடி அரசு செல்கிறது என்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள், உழைப்பாளி மக்களுக்கு அவர்களை பாதுகாக்கின்ற நிலையில் மோடி அரசு இதுவரையில் நடந்து கொள்ளவில்லை. உடனடியாக நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய அளவில் இந்த இயக்கத்தை நாங்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, மக்களுக்கான ஆட்சி நடக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நிலையில் ஆட்சி நடக்கணும், சோசியலிசத்தை பொது உடைமை பாதுகாக்கின்ற ஆட்சியாக நடக்கணும். முடியலையா, ஆட்சியை விட்டு வெளியேறும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களின் எதிர்பார்ப்பு.